أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم மிகு ரமலானை அல்லாஹ்வுடைய பேரருளால் அடைந்து கொண்டோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர்களே சகோதரிகளே, கண்ணியமான இந்த மாதம் எங்களை விட்டும் மிக 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 வேகமாக பறந்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் துஹர் தொழுகையை தொடர்ந்து உங்களோடு தௌஃபீக் செய்யப்பட்ட ரமலான், அருள் பாலிக்கப்பட்ட ரமலான், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ரமலான், அல்லாஹ்வோடு இணைப்பை பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரமதான் என்ற ஒரு தலைப்பில் உங்களோடு கொஞ்ச நேரம் உரையாற்றுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறேன். சகோதரர்களே சகோதரிகளே, முக்கியமான ஒரு செய்தியை நாங்கள் முதலாவது பதிவு செய்து கொள்ள வேண்டும். என் முன்னவர்கள், எங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர்கள், நபித்தோழர்கள், சலஃபு சாலிஹீன்கள், குர்ஆன் சுன்னாவை தழுவி தங்களுடைய வாழ்க்கையை இந்த பூமியில் அமைத்துக் கொண்டவர்கள், அவங்களோட வாழ்க்கையை நாங்கள் எப்படி படிக்கிறோம் என்றால், அறிகிறோம் என்று சொன்னால், ரமலான் மாதம் முடிந்ததில் இருந்து தொடர்ந்து ஒரு 6 மாதங்கள் துஆ கேட்டுக்கொண்டே இருப்பார்களாம். யா அல்லாஹ், நடந்து முடிந்த இந்த ரமலான்ல என்ற தொழுகைய, நோம்ப, தர்மத்தை, இத்திகாஃப, உம்ராவ, நான் செய்த நல்ல பணிகளை ஒப்புக்கொள் ரஹ்மானே என்று துஆ கேட்டுக்கொண்டே இருப்பார்களாம். சுப்ஹானல்லாஹ். தொடர்ந்து வருகின்ற மாதங்கள்ல நாட்கள்ல துஆ கேட்பாங்களாம். யா அல்லாஹ், சங்கியான அந்த ரமலான்களுக்கு அடையிறதுக்கு தௌஃபீக் செய்வாயாக ரஹ்மானே. அந்த ரமலான ஆரோக்கியத்தோட, இதய சுத்தியோட, நல்ல உணர்வோட இபாதத்துக்கு செய்யக்கூடிய நிலைமையில் அந்த ரமலானை அடைவதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக என்று நம் முன்னவர்கள் துஆ கேட்டு இந்த மாதத்தை அடைந்தார்கள். இந்த நேரத்துல ஒரு செகண்ட் உங்களோட மனசுக்குள்ள ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு உள்ளுக்குவாங்க. இந்த 2026ஆம் ஆண்டு ரமலான நான் எத்தனை தடவை துஆ கேட்டு இது உள்ளுக்கு வந்தேன்? அல்லாமே சத்தியமா இதுக்குள்ள யா அல்லாஹ், இந்த கண்ணியமான மாதத்தை எனக்கு அடை செய்ய என்று துஆ கேட்டவங்க 100 பேர் இருந்தால் 95 பேர் இருக்க வாய்ப்பு இருக்காது, பெரும்பாலும் இருக்காது. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கட மேல வைத்த மிகப்பெரிய கருணையில அருள்ல உள்ள ஒன்று என்ன தெரியுமா? கேட்காமலே இந்த ரமலானுக்கு வர வச்சான். இதுக்கு பேரு தௌஃபீக். கேட்காமலே வர வச்சான் பாருங்க. யா அல்லாஹ், நீ எனக்கு தரத்தான் வேணும் அடையத்தான் வேணும் என்று கேட்டு வாரது உண்டு. சின்ன பிள்ளை மாதிரி பிடிவாதமா கெஞ்சி அழுது ருக்கூகள் சுஜூதுல வைத்து கண்ணீர் விட்டு அழுது முன்னவர்கள் ரமலானுக்கு வந்தாங்க. நாங்க அல்லாஹ்வுடைய அருளால எந்த கேள்விகளுமே இல்லாம இதுக்கு வந்திருப்போம். இது அல்லாஹ் தஆலா எங்கட மேல வைத்த மிகப்பெரிய அன்பு. இதுக்கு அரபுல தௌஃபீக் என்று சொல்ற. தௌஃபீக் என்றா அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்டான், ரப்பு திருப்தி அடைந்தான், அவன் எங்கள் மேல் கருணை கொண்டான், கண்ணியமான இந்த மாதத்தை அடையிறதுக்குள்ள வாய்ப்பை தந்தார். இது ஒரு சாதாரணமா நினைக்கிற மாதிரி ஒரு நியமத் அல்ல. இதை பத்தி அறியாதவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு இது சும்மா மார்ச் வந்தால் ஏப்ரல் வந்தா மே வந்தா ஜூன், முஹர்ரம் வந்தா சஃபர், ரபீஉல் அவல், ஷஅபான், ரமலான், ஷவ்வால் அப்படி யோசிப்பாங்க. யார் தெரியுமா? இது பற்றிய தெளிவில்லாத பாமரத்தனத்தில் இருக்கிறவங்க. ஆனா இது நியமத், இது அருள். கோடி பேர்ல ரப்பு என்ன தெரிவு செஞ்சு விரல் நீட்டி உனக்கு 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 என்று பாக்கியம் பெற்றவர்கள் அல்லாஹ் என்ன அவங்களை ஆக்கி இருக்கிறதுக்கு சுப்ஹானல்லாஹ். ஒரு சுஜூத் அல்ல, 1000 சுஜூத் செஞ்சாலும் போற, 24 மணித்தியாலும் தலையை கீழே குத்தி கொண்டிருந்தாலும் போற, இந்த மாதத்தை அடைஞ்சதுக்கு அவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ள ஒரு மாதத்துள்ளுக்கு கேட்காமலே வர வச்சார். கொஞ்சம் கூட சிந்தனைய போன நவம்பர் மாதம் 26, 27, 28 கொஞ்சம் கொண்டு போறேன். 25ஆம் வருஷம் நவம்பர் மாதம் 26, 27, 28 இந்த 3 நாட்கள் எங்க நாட்டில மிக பயங்கரமான நாட்கள், அமளித்துவலி மிக்க நாட்கள், மறுமனால கண்முன்னுக்கு கொண்டு வந்து வச்ச நாட்கள். சுப்ஹானல்லாஹ். தண்ணி ஓடுறத கண்டிக்கிறோம், பாத்திக்கிறோம். மணல் மேடு ஓடி வந்துச்சு, மண்மேடு ஓடி வந்துச்சு, கல்லுகள் எல்லாம் உருண்டு திரண்டு வந்துச்சு. நுவரெலியால
சில்மியாபுரக்கு ஜும்மாக்கு போனேன். ஜும்மாக்கு போனா ஈவினு கூட்டி கொண்டு போனாங்க, வாங்க மொழியை கொஞ்சம் போ பார்க்கன்னு சொல்லி ரேந்த பொலன்ற ஏரியாவை காட்டினாங்க. ரேந்த பொலன்னு சொல்லி சுப்ஹானல்லாஹ், தண்ணி ஓட்டுறதுதான் பார்த்திருப்போம். தண்ணி ஓட்டுற வாய்க்கால் பெண்ணா பெருசாகி இருக்குது. இந்த பள்ளியிட சைஸ்ல 2 கல்லு உருண்டு வந்து இருக்குது. பிரமாண்டமான மணல் மேடு வந்து சுமார் 25-27 அடிக்கு மேல அந்த மணல் மேடு மூடி இருக்குது. 8 பேரு 2 வீடு அப்படியே முழுமையாக பூமிக்குள் மாண்டு போச்சு. என்ன சொல்லுவாரே, அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை அடைய வச்சான் பாருங்க. யாரெல்லாம் அதுல மரணித்தார்களோ ஷஹீது அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்து வைக்கட்டும். அவங்களோட மண்ணறைகள் எல்லாம் சூன பூஞ்சோலை ஆக்கி வைக்கட்டும். ரம்பு கிளை என்பது மிச்சம் தூரம் இல்லை. ரம்பு கிளை என்பது மிச்சம் தூரத்தில் இல்லை. விலான கம அக்குரண பிரதேசம், இரவோடு இரவாக ஒரு கிராமம் மண்ணுக்குள் புதையுண்டு போன ஒரு சோகமான வரலாறு எங்கட கண்ணால பார்த்தோம். எங்கட கல்புகள் எல்லாம் உருகி போச்சு. சுமார் 27 உடம்புகள் என்று நினைக்கிறேன். பூமிக்குள்ள அமிழ்த்தப்பட்ட ஆண்டு போன உறவுகள் கொஞ்சம் படியத்தை அவளில் எடுக்க கிடைச்சிச்சு. துபாய் அரசு மோப்ப நாய்கள் அனுப்பிச்சு. துபாய் அரசு குளிரூட்டப்பட்ட வாகனங்களை தஞ்சிச்சு ஜனாசாக்களை கலெக்ட் பண்ணி போட்டுறதுக்கு வந்த நாய்கள் கணிச்சு சொல்லிச்சு இருக்குன்னு சொல்லி. ஆனால் மீட்க முடியல. விட்டுடுங்க, சுகதாக்கள் பூமியா இருக்கட்டும் என்று விட்டாங்க. என்ன உறவுகளே, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 9 பேர் மதித்தா போனாங்க. ஒரே குடும்பத்தில் 9 பேர் மதித்தா போனாங்க. ஏசிடிஜில ஜும்மால இந்த சம்பவத்தை சொல்றேன். ஜும்மா முடிய கொஞ்சம் பேர் வெயிட்டிங் சந்திக்கிறாங்க. அப்ப 2 பேரு அவசரம், நான் கொஞ்சம் இருங்க கடைசி 2 பேர் வந்து கைய பிடிச்சு உட்கார்ந்து, அந்த 9 பேர் என் குடும்பத்துல தான் மௌலவி, என் உம்மட ஜனாசா கூட கிடைக்கல, உம்மட ஜனாசா கூட கையில கிடைக்கல. அந்த ஒரு பிள்ளை உண்டு ஏலவல் எக்ஸாம் பயோ எழுதிட்டு வந்தேன்னு சொன்னீங்களே, அது என் தாத்தட மகள் கெக்கனுக்குள்ளையில ஏலவல் எழுதிட்டு வந்த புள்ள, அந்த பிள்ளையை சேர்ந்து மரணித்து போனார். நான் கேட்கிறேன், அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் இன்னமும் சுவாசிக்க உரிமை தந்தான் பாருங்க. அந்த அனர்த்தத்தில் மரணித்தவர்கள் எவர்களோ அவர் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜன்னத்து ஃபிர்தௌஸ கொடுக்கட்டும். அவங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னித்து பாவங்கள் நன்மைகளாக ரப்புல் ஆலமீன் மாற்றட்டும். சுஹதாக்களோட ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்து வைக்கட்டும். இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி நினைக்கிறேன், ஒரு ஜனாசா கொண்டு போய் கொண்டிருக்காங்க, சந்தூக்குல ஜனாசா போய் கொண்டிருக்குது. இமாம் அங்க கேட்கிறாங்க பக்கத்துல இருக்கிறவன்கிட்ட, அவரு ஜனாசா சுமந்து பேத்து கொண்டிருக்கிற ஜனாசா பாக்ஸுக்கு, அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிற அந்த ஜனாசா, அந்த மனிதர் மீண்டும் இங்க வருவாரா, அவருக்கு உயிர் கொடுக்கப்படுமா, 2 ரக்காத் தொலைலுமா, அவருக்கு 2 ரக்காத் தொலைலுமா, 1 ரூபாய் தர்மம் செய்யலுமா, என்ன சொல்லு செய்யலுமா, ஏலா அவருக்கு வரையலா, அவருக்கு எலும்பேலா, அவருக்கு நடக்கலா, அவருக்கு உசிறு திருப்பி கிடைக்காது, 2 ரக்காத் தொலைலா, தர்மம் கொடுக்கலா. உடனே இமாம் சொன்னாங்க, உனக்கு அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை தந்திக்கிறான், உனக்கு அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை தந்திக்கிறான். உறவுகளே, கோடி கொடுத்தாலும் பெற முடியாத நியாமத் படிச்சால் வாசிச்சால் விளங்கும். இதுக்குள்ள வர கிடைக்கிறது. கற்றவர்கள் கல்லாதவர்கள் சமமாக மாட்டார்கள். இஹ்லாசோட கிடைக்கிற இல்மிடா அருள் என்ன தெரியுமா? இஹ்லாசோட உலத்துமியோட கிடைக்கிற அந்த இல்மிட சிறப்பு என்ன தெரியுமா? இந்த மாதத்துக்குள்ள கால் வைக்கிறவன் ஒவ்வொரு செகண்டையும் புனிதமா பார்ப்பான். இதுக்குள்ள வார ஒரு உண்மையான இறை விசுவாசி செகண்ட கூட வீணாக்க மாட்டான். இரவு பொழுது என்ன, பகல் பொழுதையும் கண்ணியமா பார்ப்பான். நாவடக்கம், புறம்கோள், அவதூறு, அபாண்டம், இப்படி எல்லாம் நிறைய இதுல நாங்க நோன்பு வந்தா பேசுறது வழக்கம். உறவுகளே, ரமலானுக்குள்ள முதலாவது வர கிடைக்கிறது நியமத். வந்துட்டோம், என்ன செய்யறது? இப்படித்தான் நீங்கள் நானும் வெறுத்தாலும் ரமலானுக்கு வரத்தான் போறோம். ஹயாத்தோடு இருந்தா வரப்படாது, வரப்படாது, மார்ச் மாசம் வரப்படாதுண்டா அப்படின்னா மறுத்தா போகணும். ஹயாத்தோடு இருக்கிற எல்லாரும் ரமலான அடையத்தான் போற. அதெல்லாம் போயிட்டு ரமலானுக்குள்ள வர கிடைச்சி ஆரோக்கியத்தோட வர கிடைச்சால் அடுத்தது என்ன? தௌஃபீக் செய்யப்பட்ட ரமலான் தலைப்பு. தௌஃபீக் இறை அருள் பெற்ற ரமலான். இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் 50 வயசுல வச்சுக்கணும். பேசுற எனக்கு கேட்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் 50 வயசுல வச்சுக்கணும். 10 வருஷம் சின்ன பிள்ளை கிளம்பி விட்டுடுவோம்.
40 வருஷம் நோன்பு பிடிச்சிக்கிறோம். 10 வருஷம் சின்ன புள்ள காலம், பருவ அடையாள காலம், ஓடி ஆடி ஃபன் எடுத்து ஜொலி பண்ணி நாளம் 40 வருஷம் நோன்பு பிடிச்சிக்கிறோம். போன வருஷம் ரமலான்ல என்ன பிற நடந்துச்சு? போன சென்ற வருட ரமலான் என்னில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்துச்சு? போன ரமலானுக்கு இப்ப நான் போற போக்குக்கும் என்ன வித்தியாசம்? உங்களோட காதுகளை கூர்மையாக்குங்க, உங்களோட உள்ளங்களை ஒருமுகப்படுத்துங்க, உங்களோட சிந்தனை சிதற விடாதுங்க. முழுமையாக இந்த உரையில நீங்க அர்ப்பணித்துறீங்க, லயித்துறீங்க. முடிக்கிற நேரம் இன்ஷா அல்லாஹ் பெரியதொரு மாற்றத்தோட போவீங்க. இப்ப நீங்க எப்படி இருக்கிறோம் இதே நிலைமை இருந்தீங்க, ஒரு பெரிய ஒரு மாற்றத்தோட உங்களுக்கு போகலாம். நினைச்சு பாருங்க, ரமலானுக்குள்ள வந்துட்டோம். இப்ப நாங்க 4 நோன்பு 5 நோன்பு பிடிச்சிட்டோம். இந்த 4-5 நோன்புல எத்தனை ஜுஸு குர்ஆனுக்கு நான் போயிருக்கிறேன்? நான் இதுக்குள்ள இதர நல்ல செயல்கள் எதை நான் செஞ்சிருக்கிறேன்? எனக்கு இதர நாட்களும் இந்த நாட்களும் சமம் என்றால் ரமலானோட தேவையில்லை. மாதங்களோட எண்ணிக்கை எல்லாம் 12 படைச்சான். அந்த 12ல மின்ன அர்பாத்துன் ஹுரும் 4 மாதத்தெல்லாம் கண்ணியப்படுத்தினான். அந்த 4 மாதம் துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். ரமலான் வரல. பார்த்தா துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப், ரமலான் வரல. அப்ப ரமலான் கண்ணியமான மாதத்துல இல்ல. எதுல? அதாவது அல்லாஹ் தஆலா சொல்றான், மாதம் இன்ன இத்தத்த ஷுஹூர் இன்தல்லாஹ் 12 ஷஹ்ரா. மாதங்களோட எண்ணிக்கை அல்லாஹ் கிட்ட 12. மின்ன அர்பாத்துன் ஹுரும், அந்த 12ல 4 கண்ணியமானது. இந்த 4ல ரமலான் வரல. அப்ப ரமலான் என்ன? அல்லாஹ் தஆலா அந்த 4ல இத போடாம இந்த ரமலான செப்பரேட் பண்ணான், தனித்துவப்படுத்தினான், அதை வேறையாக்கினான். அதை அல்லாஹ் தஆலா புறக்கி எடுத்தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா உலகத்துல வயஹ்லுக் ரப்புக மா யஷா வயக்தார் வரப்புக யஹ்லுக் மா யஷா வயக்தார். உனது ரப்பு விரும்புறத படைப்பான், படைச்சத்து அவன் விரும்புறத சிறப்பிப்பான், சாய்ஸ் பண்ணுவான். 7 வானங்களை படைச்சான், 7வது வானத்தை சிறப்பித்தான், சாய்ஸ் பண்ணான். 7 வானங்கள், 7வது வானத்தை சாய்ஸ் பண்ணான், தன் அரிசரைக்கு மேல் எடுத்துக்கொண்டான். உலகத்தை படைச்சான். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 மஸ்ஜிதுகள் நிறுவினான். அந்த 3ல ஹரம் அதாவது ஹரமைன் ஷரீஃபைன் 2 ஹரம்கள், 3ம் ஹரம். அதுல கௌபத்துல்லாவ 1,00,000 தொழுகைக்கு சமமாக ஆக்கிறான். நாங்க ஏனைய பள்ளிகளை தொழுவதை விட கௌபத்துல்லா ஒரு நேரம் தொழுகிறது 1,00,000 நன்மைன்னு அல்லாஹ் சிறப்பித்தான். மதீனா முனவ்வரா 1000, மஸ்ஜிதுல் அக்ஸா 500 அல்லாஹ் நன்மைகளால சிறப்பித்தான். நாங்க சுற்றுலா போறண்டாலோ ஈத்திகாஃப் இருக்க போறண்டாலோ இந்த 3 பள்ளிகளை தவிர நன்மை நாடு பயணம் மேற்கொள்ள இந்த வானத்தை கீழே பூமிக்கு மேல கோடி பள்ளிகள்ல இந்த 3 அல்லாஹ் சிறப்பித்தார். அல்லாஹ் நாட்டை சாய்ஸ் பண்ண சிறப்பிக்கிறார். லட்சக்கணக்கான நபிமார்கள்ல உலுல் அஸ்ம் மினர் ரஸூல் 6 பேர் அல்லாஹ் புறக்கி எடுத்தார். அந்த 6லையும் ஒன்றை அல்லாஹ்வோட தூதர் எல்லாம் மிக கண்ணியப்படுத்தினார். 6 பேர் உறுதியானவங்க, கண்ணியமானவங்க, எல்லாரும் கண்ணியமானவங்க தான். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ரஸூலி, நபிமார்களுக்கு ஏற்றத்தால் நான் காண மாட்டோம். அல்லாஹ் லட்சக்கணக்கு பேர்ல 6 பேரை உயர்த்தி அதில் அல்லாஹ்வோட தூதர் எல்லாம் மேன்மைப்படுத்தினார். அல்லாஹ் தஆலா லட்ச கோடிக்கணக்கு மலக்குகளை படைச்சு அந்த மலக்குகள்ல ஜிப்ரீல், மீகாயில் 2 பேர் எல்லாம் சாய்ஸ் பண்ணினான், சிறப்பித்தான். 12 மாதங்கள்ல ரமலான் என்ற ஒரு மாதத்தை அல்லாஹ் எடுத்தான். இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் எடுத்து உலகத்துக்கு தெய்வீக வான்மறை அல் குர்ஆன், சுப்ஹானல்லாஹ், உலகத்துக்கு பொதுமறை. லவ்கான மூசா ஹய்யா, மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்றைக்கு உயிரோடு இருந்தாலும் அவரும் இந்த குர்ஆனை தான் பின்பற்றுவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வருவார், அவரும் இந்த குர்ஆனை தான் பின்பற்றுவார். உலகம் அழியும் காலம் வரைக்கும் மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வேதம் அல் குர்ஆன கண்ணியமான இந்த மாதத்தில் அருளி வச்சார். இந்த மாதத்துக்கு நிறைய சிறப்புகள். முதல்ல நாங்க என்ன வழங்குவோம்? இந்த மாதத்துக்குள் எனக்கு வர கிடைத்தது தௌஃபீக். உலக அளவில் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கானவங்க மதத்தா வைத்திருப்பாங்க.
அந்த லட்சங்கள் ஒன்றாக நாக்கல்ல பாருங்க. ஒவ்வொரு நாளும் பித்திரைக்கு போறோம். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வாஹ்யா. யா அல்லாஹ், உன்ட பேரை சொல்லிக்கொண்டு நான் மவுத் ஆகிறேன், உன்ட பேரை சொல்லிக்கொண்டு நான் மரணிக்கிறேன். அமூத்து தூங்குறேன்னு சொல்லல. அல்லாஹும்ம இறைவா, பிஸ்மிக உன் பேரை சொல்லி, அமூத்து நான் மவுத் ஆகிறேன், வாஹ்யா ஹயாத் ஆகுவேன். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. அல்லாஹ் தான் சில உயிர்கள் அல்லாஹ் தூக்கத்துல பிடிக்கிறான். எல்லா உயிர்களையும் அல்லாஹ் தூக்கத்துல எடுக்கிறான். எல்லாருக்கும் மௌத்து தான் தூக்கம். தூக்கம் ஒரு மரணம் எடுக்கிறான். சிலதை அல்லாஹ் நிரந்தரமா தூக்கத்தை அப்படியே கலட்டி எடுத்துட்டான். சிலதை அல்லாஹ் திருப்பி அனுப்புறான். அஜலின் முசம்மா, திருப்பி அனுப்பப்பட்ட உயிர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு காலத்தை அல்லாஹ் வச்சுக்கிறான். நாங்க இப்படியே வாழ போறல்ல, இப்படியே நிரந்தரமா வாழ போறல்ல, திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறோம். இப்ப எந்த ஜமாத்? நாங்க உயிர் டெய்லி பறிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்ட ஜமாத்துல இருக்கிறோம். ஒரு நாள் இந்த ஜமாத்துல இருந்து ஒன்றே தூக்கத்துல பேசிடுவோம், அல்லது இப்படி நடமாடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் பேசிடுவோம். ஒன்றே வயலேகன் விஷு எடுப்பு போக்கிட சொல்றோம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா. அஹ்யானா பஅதமா அமாத்தனா. மௌத்தாக்கினத்துக்கு பின்னால ஹயாத்தாக்கி அல்லாவே உனக்கே எல்லா புகழும், ஒரு நாள் உனக்கிட்ட நிரந்தரமா வந்துடுவேன். சுப்ஹானல்லாஹ். எப்படி சொல்றோம்? என்ன மௌத்தாக்கினத்துக்கு பின்னால திருப்பி ஹயாத்தாக்கினா பாரு, உனக்கே எல்லா புகழும், ஒரு நாள் நிரந்தரமா உனக்கிட்ட வந்துடுவேன். ஒவ்வொரு நாளும் சொன்னாதான் முஸ்லிம். சொல்லிக்கொண்டு எழுப்புறோம். முதலாவது பதிய வைங்க, இதுக்குள்ள உயிர் கைப்பற்றப்படாமல் ஆரோக்கியமாக வர கிடைச்சது அல்லாஹ்வுடைய நிஅமத், தௌஃபீக். தௌஃபீக் இன்னும் என்ன, எங்களோட போன வருஷம் இருந்து நோன்பு பிடிச்சு நோன்பு திறந்து கியாமுல்லை தொழுகைக்கு வந்து கடைசி 10 நாளும் இங்க வந்து சாப்பாடு எல்லாம் பரிமாறி பெருநாத்திடலுக்கு வந்து பெருநாத்திடல பாய் விரிச்சு படங்கு போட்டு சுப்ஹானல்லாஹ் ஈச்சம்பழம் கல்கண்டு எல்லாம் அங்க விநியோகித்து சல்லி எல்லாம் கலெக்ட் பண்ணி எங்களோட இருந்த எத்தனையோ பேர் இந்த பூமிக்கு கீழே பேசிட்டாங்க. ரமலான் நாளைக்கு இந்த சில போக இண்டே போன கேட்கிறாங்க, நோம்பு பிடிச்சு கொண்டு வரப்போ இடையே போன கேட்கிறாங்க. நேத்து திஹாரில் ஒரு மரணம், முந்தநாத்து. தொடராக எங்கட மஸ்ஜித் ஜாமி அபூபக்கர் தௌஹீத் பள்ளிக்கு வரக்கூடியவர் ஒரு சகோதரர் வீட்டுல சொல்றாரு, வளமை ஈத்திகாப்பிக்கிறவர், இந்த வருஷமும் கடைசி பார்த்து எழுத்துக்காப்புக்கு போகணும். சொன்ன ஒரு மதித்தா போறார். எண்ணம் தூய்மையாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த எண்ணத்தை கூலிய செஞ்சதாக பதிவு செஞ்சிருவான். இதுக்குள்ள வார நேரம் ஒன்று வந்துட்டோம், ஒன்று ஆரோக்கியமா வந்துட்டோம். ரைட். 2 ஆரோக்கியமா வந்ததுக்கு பின்னால எண்ணங்களை தூய்மையாக்குங்க, எண்ணங்களை புதுப்பிச்சுக்கங்க. போன ரமலான்ல என்னால ஒரு பிழை நடந்திருந்தால், சென்ற வருட ரமலான்ல எனக்கு இபாரத்துல ஈடுபட ஒழுங்கா கிடைக்கல என்றால், நோம்ப ஒழுங்கா பிடிக்க கிடைக்கல என்றால், பிடித்த நோம்ப புறம் கோல் அவதூறு அபாண்டங்கள் இருந்து கெட்ட பார்வை யூடியூப்ல பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல சீரழியத்தில் இருந்து என்ன பாதுகாத்துக்களை கிடைக்கல என்று சொன்னால், நான் வச்ச எண்ணத்தில் ஏற்பட்ட கோளாறு. முதலாவது இதுக்குள்ள வார நேரம் என்ன தூய்மையா இருக்கும். பொதுவாகவே இன்னமலாமல் பின்னியாத்தான் செயல்களுக்குரிய கூலி அல்ல எண்ணத்தை தான் கொடுக்கலாம், செயலுக்கு கூலி இல்லவே இல்லை. பெண்ணாம் பெரிய மாட்டு அறுத்தன்றதுக்காக, எலிபென்ட் சைஸ்ல மாடு அறுத்தன்றதுக்காக கோடி நன்மை இல்லை. சின்னொரு கோழி அறுத்தன்றதுக்காக உனக்கு நன்மை குறவுண்டு இல்லை. சின்ன கோழி அறுத்ததுக்காக பெண்ணாம் பெரிய மாடு அறுத்த நன்மை கிடைச்சு, பெண்ணாம் பெரிய மாடு அறுத்ததுக்காக ஒரு நன்மை இல்லா போய்த்து. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லாஹ், ரப்ப அமலின் கபீரின் துஸகிருஹு நிய்யா வ ரப்ப அமலின் ஸகீரின் துஅல்லிமுஹு நிய்யா. முக்கியம். எத்தனையோ சின்ன செயல்கள் எண்ணம் தூய்மையா இருப்பதன் காரணமாக அல்லாஹ் அந்த செயலை பிரமாண்டமாக ஆக்கின்றார். எத்தனையோ பிரமாண்டமான செயல்கள் என்ன மோசமா இருக்கிறதா அந்த செயல் அல்லாஹ் சிரிசாக்கி போட்டுடுறான். என்ன, ரமலானுக்குள்ள வந்துட்டோம், கஞ்சி கொடுக்கிறதுக்கு பள்ளிகள் லிஸ்ட் போடுவாங்க, பள்ளியில லிஸ்ட் போடுவாங்க, இறைச்சி கஞ்சி மரக்கறி கஞ்சி வேண்டிய கஞ்சிகள் வரும். இதுல
ஒரு 5 கஞ்ச நீங்க அடிச்சிட்டீங்க, பேரை போடல, பேரை நீங்க போடல, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். 5 கஞ்ச நீங்க எடுத்துக்கிறீங்க, பேரு போடல நீங்க. இதை நீங்க மௌத்து வரைக்கும் பாதுகாத்தீங்க. இது சின்ன ஒரு செயல். எங்கட பார்வையில அல்லாஹ் பெரிய கூலிய கொடுக்கிறான். பள்ளி கட்டுறதுக்கு ஏதோ ஒரு பணிக்கு சல்லி சேர்க்கிறாங்க. ஒருத்தரு 50 லட்சம், 25 லட்சம், 30 லட்சம் அப்படின்றாங்க. நீங்க ஒரு சைட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, மனசால் நினைக்கிறீங்க, எனக்கெல்லாம் 5 லட்சம், 50 லட்சம், 5000 போட்ட நிலைமையிலே நான் இல்லை. அப்படி வந்து மோலிட கையில என்ன கேவலப்படுத்திடாதங்க, நான் தந்தேன்னு சொல்லாதங்க, இந்தாங்க இந்த 500 ரூபாய் வச்சுக்கோங்க. இங்க 5 கோடி, 5 லட்சம், 50 லட்சம், 25,000 போட்டவங்க உணர்வு சில நேரம் நான் கொஞ்சம் சல்லிக்காரன் அவருக்காக போட்ட உணர்வோட போட்டிருந்தால் மண்ணா போச்சு. இந்த 500 ரூபாய் 5 கோடியா போகலாம். ரமலானுக்குள்ள வார நேரம் நல்லா ஞாபகத்துல வைங்க, இதர நாட்கள் மாதிரி அல்ல. கூடுதலான இபாதத்துக்கு போட்டி போட்ட மாதம். அது தர்மமா இருக்கட்டும், சுன்னத் முன்பின் சுன்னத்தா இருக்கட்டும், கியாமுல்லை தொழுகை இருக்கட்டும், குர்ஆன் ஓதுறதா இருக்கட்டும், ஹிஸ்பு மஜ்லிஸா இருக்கட்டும், அல்லது கஞ்சி கொடுக்கறதா இருக்கட்டும், பள்ளிக்குள்ள எதா இருக்கட்டும், நிறைய செய்யற மாசம். எங்கட செயல வீணாக்கிடப்படாத ஒரு சொல்லாத ஒரு வார்த்தையாது. ரமலானுக்குள்ள வார நேரம் மிக முக்கியமா உளத்தூய்மைய பேணணும். சில நேரம் நீங்க ஒரு ஹாஃபில், உங்களுக்கு ஒரு 3 ஜுஸு பாடம், நீங்க வைஃப்ல டிஸ்கஸ் பண்றீங்க, நாங்க பள்ளிக்கு போக தேவையில்லை, பயானிகள் டேட்டுக்கு மட்டும் பள்ளிக்கு போ, நாங்க வீட்டுல தொழுவுமே நீங்க முடிவு செய்றீங்க. இது ஹராமா இல்லையா? நல்ல செயற்பாடு, விரும்பத்தக்க செயற்பாடு. நீங்க என்ன செய்றீங்க? உங்களோட வீட்டுல சுன்னத்துக்கு மிக ஏற்றமானது வீடுதான். நீங்க உங்களோட வைஃப புள்ளைகளை வச்சுக்கோ நீங்க தொழுவிக்கிறீங்க. நாங்க இங்க தெரியுமா வாரோம், நீண்ட சூறாக்கள் ஓத தெரியா, நீண்ட சூறாக்கள் ஓத தெரியாண்டதுக்காக பள்ளிக்கு வரும். இவ்வளவுதான். வீட்டுல எங்களுக்கு தொலைல அது ஏற்றம், அது பிரச்சனையே இல்லை. இப்ப என்ன, நீ இங்க பள்ளிக்கு வரல, ஒரு 15 நோம்புக்கு பின்னால பள்ளியில பெரிய ஒரு இஃப்தார், அந்த இஃப்தாருக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. நாங்க எப்படி எங்கட செயலை வீணாக்கிறத பாருங்க. பள்ளிக்கு வந்தா எல்லாரும் உங்கள்கிட்ட வந்து எங்க பள்ளி காண்டல, எங்க காண்டல, எங்க காண்டல, உங்கள்கிட்ட விசாரிக்கிற, உங்களோட வைஃபு கிட்ட லேடிஸ் சைடாலையும் விசாரிக்கிறது. இப்ப 2 முறைகள் அணுகலாம். ஒன்று என்ன சொல்லலாம், நான் வர கிடைக்கிறல்ல வீட்டுல தொழுகிறேன் அப்படின்னு. இப்ப என்ன பேசுறாங்க, மாஷா அல்லாஹ், நாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு முடிக்கிற பள்ளியில, ஒரு 11 ரக்காத்துல ஒரு ஜுஸு முடிக்கிறேன்னு பேசிக்கொள்றாங்க. இப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம், அல்ஹம்துலில்லாஹ் அப்படி நோமலாய் கேளு. இப்ப நாங்க என்ன செய்ய பார்க்க, இந்த இடத்துல காரணம் சொல்ல பாக்குற, அவங்க அப்படி சொல்ல போக மனசு உணர்வு கொண்டு வர, நீங்க ஒரு ஜுஸு, நாங்க ஒரு நாளைக்கு 2.5 ஜுஸு முடிக்கிற, மாஷா நாங்களும் தொழுகிறதான். இதை எங்களுக்கு ரகசியமா கேளும், பாதுகாக்கலும். இதுல என்னண்டா சொல்ற அந்த முறையில் இருக்குது. ரமலானுக்குள்ள சைத்தான் கூடுதலாக வருவான். எங்கட செயற்பாடுகளை இல்லைண்டாக்க நினைப்பான், முயற்சிப்பான். எங்கிட்ட சிறுக்கு இல்ல, எங்கிட்ட பிதியத் இல்ல, எங்களுக்கு இஹ்லாஸான செயற்பாடு எடுக்கிறதுக்கு நிறைய முயற்சிக்கிற மாசம் ரமலான் மாதம். இந்த மாதத்துல முடிவு செய்யணும், எந்த காரணம் கொண்டும் மௌத்து வரைக்கும் செய்யறதை நான் சேமிப்பேன், அதை யாருக்கிட்ட எந்த காரணமும் சொல்லிக் கொள்ள மாட்டேன். ரமலானுக்குள்ள அப்படி வரணும். ரமலானுக்குள்ள வந்துட்டோமா, தௌஃபீக் என்ன தெரியுமா, இஹ்லாஸோடு ரமலானுக்குள்ள வந்தால் மிகப்பெரிய தௌஃபீக் என்ன தெரியுமா, இதா அராதல்லாஹு பிஅப்திஹி கைரன் இஸ்தஅமலஹ். இது உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க, இது ஒரு தர்பியா அமர்வே, இது உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. இதா அராதல்லாஹு பிஅப்திஹி கைரன் இஸ்தஅமலஹ். அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நல்லதை நாடினால் அவனை அல்லாஹ் பயன்படுத்துவான், அவனுக்கிட்ட அல்லாஹ் வேலை வாங்குவான். வகைஃப யஸ்தஅமிலுஹு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே பயன்படுத்துறேன்டா வேலை வாங்குறேன்டா என்னன்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அதாவது அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு நல்லது நாடினால் உங்களுக்கிட்ட எனக்கு நல்லா வேலை வாங்குற, உங்களை என்ன நல்லா பயன்படுத்துற. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, பயன்படுத்துறேன்டா வேலை வாங்குறான்டா என்னன்னு கேட்டாங்க. யுவஃபிகுஹு லிஅமலின் சாலிஹின் கப்ல மௌத்திஹி. சுப்ஹானல்லாஹ், மௌத்துக்கு முன்னால நல்ல அமல்கள்ல அல்லாஹ் அவனை ஈடுபடுத்துறது, நல்ல அமல் செய்யறது, அவன் உள்ளத்தெல்லாம் இசைவாக்குறது. ரமலானுக்குள்ள வந்துட்டோம் தானே, 4 நாள் 5 நாள் கழிச்சுட்டோம் தானே, உங்களுக்கு கியாமுல்லை தொலைக்கு வர்றது இன்பமா வழங்குதா துன்பமா வழங்குதா? குர்ஆன பிரட்டி ஓதுறது இன்பமா இருக்கிறா கஷ்டமா இருக்குதா? ஏழை எளியவங்களை தேடி என்ன செய்யணும் நினைக்கிற கஷ்டமா இருக்குதா இன்பமா இருக்குதா?
அல்லாஹ் நல்லத நாடினால் அந்த இபாதத்தெல்லாம் இன்பமாக்கிடுவான். அந்த இன்பம் உங்களுக்கு வரல என்றால் கைதூக்கி அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் எஞ்சி இருக்கிற இந்த 25 நாளையின் ரஹ்மானே விருப்பத்தோடு இபாதத்துக்குள்ள போறதுக்கு எனக்கு தௌஃபீக் செய்யுன்னு துஆ கேளுங்க. ஏன்னா மிக முக்கியம், இதுக்குள்ள வார நேரம் இன்பம் இருக்கணும், ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வம் வந்த ஒரு நாளும் எல்லை மீறி போறதா இருக்கப்படாது. நல்லா விளைக்கொள்ளணும். அல்லாஹ்வோட தூதர் வீட்டுக்கு வராங்க, ஒரு கயிறு போடப்பட்டிருக்குது. இது யாருன்னு கேட்டாங்க, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க போட்டிக்கிறேன்னாங்க. ஏன்னு கேட்டாங்க, ஜைனப் தஹஜ்ஜத்துக்கு எழும்புவா, டயர்டான பைத்து கவுத்துல அப்படியே இருந்து ஒரு எக்ஸசைஸ் எடுத்துக்கொள்றேன்னு சொன்னேன். அதை கழட்டி போட்டுடு, அதெல்லாம் அல்லாஹ்க்கு தேவையில்லை அப்படின்னு அதை கழட்டி போட்டுடுன்னா. இங்க என்ன தெரியுமா, நல்லா விளங்கணும். ரமலானுக்குள்ள இக்லாஸோட வந்தோம், ரமலானுக்குள்ள அல்லாஹ்வோட அருள் பாக்கியத்தால வந்தோம். ரமலானுக்குள்ள தௌஃபீக் என்னென்றால் இபாதத்துல ஈடுபாடு காட்டுறது. இந்த ஈடுபாடு சோர்ந்து போறதா இருக்கப்படாது. எப்படின்னா, இன்னலிக்குள்ளி ஒவ்வொன்றுக்கும் ஃபத்ரா, ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு ஆர்வம் இருக்குது. வலிக்குள்ளி ஃபத்ரத்தில் ஒவ்வொரு செயலுக்கும் ஆர்வம் இருக்குது, ஒவ்வொரு ஆர்வத்துக்கும் சோர்வு இருக்குது. ஒவ்வொரு ஆர்வத்துக்கும் ஒரு சோர்வு இருக்குது. 2:30 மணிக்கு தொலை போட்டா பரோணும்ன்றது ஆர்வம். இதுக்காக நீங்க கொஞ்சம் முன்னுக்கு தூங்குறன்றது ஆல்ரெடி ரெடி ஆகிறது. 9 மணி 9:30 மணிக்கு தூங்குறீங்க, 10 மணிக்கு தூங்குறீங்க, 2 மணிக்கு கிளம்புறீங்க, 2:30 மணிக்கு கடைசி பார்த்தா தொலை போடுற ஆர்வம். இப்ப இந்த ஆர்வத்தை நாங்க நிர்வகிக்கணும். ஆர்வத்தோடு வந்தோம், ரமலானுக்குள்ள ஆர்வத்தோடு வந்தோம், கியாமுல்ல தொழுவத்துக்கும் வந்தோம், இரவு தொழுகைக்கும் வந்தோம், தொழுதோம். 4 மணிக்கு தொழுது முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டீங்க. 4:15 சஹர் எடுத்துட்டீங்க, 4:15 சஹர் சாப்பிட்டீங்க, டீயையும் குடிச்சிட்டீங்க. அப்படி ஒரு தூக்கம் படுத்தீங்க. பாங்கு சத்தங்க 4:45 பாங்கு சத்தம் கேட்குது. வைஃப் வந்து எழுப்புற, சரி போ. இன்னும் கொஞ்சம் மறு எழுப்புற, சரி போ, சின்னன் தானே அப்படின்ற. பள்ளியும் வீடும் பக்கத்துல, இக்காம சொல்ற சத்தம் கேட்குது. காமர் சொல்றவா, சரி சரி போ போ அப்படி எடுத்து போட்டு படுக்கிறீங்க. 7 மணிக்கு எழுந்து சுபஹ் தொழுறீங்க. இது என்ன? இது ஆர்வ கோளாறு. இது வரையலாம். ரமலானுக்குள்ள வந்தது உண்மை, ஆர்வம் உள்ளது உண்மை. இந்த ஆர்வம் ஃபர்ல மிஸ் ஆக்குற அளவுக்கு வைத்திரப்படாது. அப்படி இருக்கிற லேடிஸ் சைட்ல சில இடங்கள்ல போனா துண்டு அனுப்புவாங்க. என்ன தெரியுமா, அல்லாஹ் பாதுகாக்கணும். உங்களோட வீட்டை நீங்க பார்த்துக்கோங்க. கியாமுல் லைலுக்கு வார தொழுத, இல்லாட்டி பேசிக்கொண்டிருந்த, ஒன்றோ தொழுத, இல்லாட்டி ஃப்ரெண்டோட பேசிக்கொண்டிருந்த, வீட்டுக்கு போய்த்து ஏறினதோட மௌலவி எங்கட வீட்டுக்குள்ள நாளைக்கு எந்த பாயா போடுற, கிரீன் இன்றைக்கு, நாளைக்கு பிளாக் எல்லோ, இதை போடுவோம். இதுக்கு எந்த ஸ்கார்ப் மெச் ஆகுற, இதுக்கு எந்த செருப்பு மெச் ஆகுற, இதெல்லாம் பார்த்து அயம் பண்ணிட்டு கொழுவுற. கவலை என்ன தெரியுமா மௌலவி, சுபஹ் இல்ல, லுஹர் இல்ல, அசர் இல்ல, மகரிப் இல்ல, இஷா இல்ல, முன்பில் சுன்னத் ஒன்றுமே இல்ல, வரிஞ்சு கட்டு கொண்டு கியாமுல் லைலுக்கு மட்டும் வார. இது என்ன ஆர்வம்? இந்த ஆர்வம் வரையலாம். இது பிழையான ஆர்வம். ஃபர்லு தொழுகை மிஸ் ஆகிற அளவுக்கு சுன்னத் தொழுகைக்கு இடம் கொடுக்கப்படாது. கட்டாயம் சுன்னத்து தொழோடும், ஃபர்லோடு சேர்ந்து வரணும். ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகைக்கு முன்னால பின்னால சுன்னத்து கழிக்கிற 12 ரக்காத் ஒரு நாளுக்கு தொழுதால் அவனுக்கு சொர்க்கத்தோட மாளிகைக்கு நான் பொறுப்பு, நல்லா பொறுப்பு நின்றாங்க. இப்ப என்ன, அந்த 12 இல்லாம கியாமுல் லைலுக்கு வாரன்றது அது ஒரு வகையான வேஸ்ட். அது வானம் என்று சொல்லல. லுஹருக்கு முன்னுக்கு 4, லுஹருக்கு பின்னுக்கு 2 6, மகரிபுக்கு பின்னுக்கு 2 8, இஷாக்கு முன்னுக்கு பின்னுக்கு 2 10, சுபஹுக்கு முன்னுக்கு 2 12. இந்த 12க்கு உள்ள சிறப்பு என்ன? உலக தலைவர் சொல்றாரு, நான் உனக்கு சொர்க்கத்துல ஒரு வீடு எடுத்து தரதுக்கு பொறுப்புன்றாங்க. இதை எந்த முயற்சியும் இல்ல, கியாமுல் லைலுக்கு வரைஞ்சு கட்டிட்டு வாரோம். இதையும் செய்யுங்க, அதையும் செய்யுங்க. ஆக ஆர்வத்தை நிர்வகிக்கிறது மிக முக்கியமானது. இன்னும் ஒரு செய்தியை சொல்றேன். ரமலானுக்குள்ள வந்துட்டோம் என்றால் முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது தெரியுமா? ரமலானுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. பொதுவாக பொதுமக்கள் நீங்கள் கேட்டு 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 பாடமாய் பேசிங்க வசனங்கள். ஷஹ்ரு ரமலான் ஆரம்பிச்சா எல்லாருக்கும் பாடம் வைக்கும். குத்திப அலைக்கும் சியாம் கமா குத்திப எல்லாருக்கும் பாடம். ஏன்னா பிறந்த நாள் இந்த கேட்டு 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 பாடம் ஆயிட்டு. ரமலானுக்கு ஒரு இலக்கு இருக்கு, அல்லக்கும் தத்தக்குன்னுடுவாங்க, இறையச்ச இலக்கு. அதை நான் பேச வரல, அது இருக்கட்டும், அது ஒரு தனி. ரமலானுக்குள்ள இலக்குல மிக பிரதானமான என்ன தெரியுமா? இந்த பாவம் மன்னிக்கப்படும்.
தௌஃபீக் செய்யப்பட்ட ரமலான் என்ற தலைப்பே. தௌஃபீக் செய்யப்பட்ட ரமலானாக உங்களுக்கு இது இருக்கான்றத இப்ப உங்களுக்கு ஒரு முடிவு செய்ய. போன வருட ரமலான் எனக்கு தௌஃபீக் செய்யப்பட்ட ரமலானா இல்லையா? 30 நோம்ப பிடிச்சோம்ன்றதுக்காக அது தௌஃபீக் செய்யப்பட்ட ரமலானா இருக்குமா? இல்ல. அதுக்கு எவ்வளவு முத்துக்களிக்கிற எடுக்கிறதுக்கு. இன்னைக்கு மாஷா அல்லான்னு சொல்லி 4 வயசு பிள்ளை 3 வயசு பிள்ளை நோம்பு 4 வயசு பிள்ளை நோம்பு பிடிக்குது. நேசரிக்கு போற பிள்ளை நோம்ப கம்ப்ளீட்டா பிடிக்குது. நேசரிக்கு போற பிள்ளை 1ஆம் ஆண்டு பிள்ளை நோம்ப முழுமையா பிடிக்குது. நாங்க இதை பார்க்கிறோம். தௌஃபீக் என்ன தெரியுமா? ரமலானுக்குள்ள வரணும், இஹ்லாஸோட ஈடுபடணும், இபாதத்துல இன்பம் காணணும். கட்டாயமாக நான் இப்ப சொல்ல போற பக்கத்தை ஆழமோட மனசுக்குள்ள எடுங்க. இது இல்லாம ரமலான் இருக்கப்படாது. உங்களோட உள்ளங்களை ஒருமுகப்படுத்துங்க. இப்ப இருக்கிறதே மாதிரி இருந்து கேளுங்க. ரமலானுக்குள்ள வருகின்ற மூமின்ட அடுத்த மிக முக்கியமான இலக்கணம் தெரியுமா? அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும். இது மன்னிக்கப்படாம ரமலான் போகப்படாது. வரஹிமான் ஃபுராஜுலின் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு அப்ளை பண்ணி பாருங்க. வரஹிமான் ஃபுராஜில் ஒரு மனுஷன மூக்க மண் கவ்வட்டும், ஒருத்தன மூக்க மண் தின்னட்டும், நசமா போகட்டும். எங்கட பாசை சொல்றேன்டா, ஹரபா போனவன் நாசமா போனவன் சொல்றியா அப்படின்னு நாசமாகட்டும், அவன் நாசமாகட்டும். அவன் யார் தெரியுமா? தஹல அலைஹி ரமலான், அவன் ரமலானுக்குள்ள வந்தான், அவன் மீது ரமலான் நுழைந்தது. அப்படின்னா நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு எல்லாம் பிடிக்கும், ரமலான் மட்டும் வர வந்தேன் ரமலான வெட்டுவேன் கொள்ளுவேன் என்ற சாத்தியமா? ஏடா எனக்கு எல்லாம் பிடிக்கும், பிப்ரவரி மாசம் மட்டும் வரப்படாதுன்னு சொன்னா வரத்தான் போற, ஹயாத்தோட இருந்து வரத்தான் போற. இங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் வாழ்ந்தான், கால ஓட்டத்தில் ரமலான் அவனுக்குள்ள வந்துச்சு, சும்மன் சலக் ரமலான்ல இந்த 5ஆம் போற 4ஆம் போற 5 நாள், அடுத்த கிழமை 12, அடுத்த கிழமை 18. சுப்ஹானல்லாஹ் 25ஆம் நோம்பு இந்த எடுத்து கத்துவ தெரியலையா? சொல்லத்தான் போறோம். இன்னைக்கு 27 அப்பா சுப்ஹானல்லாஹ் சொல்லத்தான் போறோம். நாளைக்கு பெருநாளாமே சொல்லத்தான் போறோம். ஹயாத்தோட சொல்லத்தான் போறோம். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றதை பாருங்க, நாசமா போகட்டும். அவன் யார் தெரியுமா? ரமலானுக்குள்ள வந்தான். 1ஆம் போற 5ஆம் போற 12ஆம் போற 18ஆம் போற 25ஆம் போற என்ன 29ஆம் போற 30ஆம் போற முடிஞ்சு சவ்வால் கண்டாச்சு, கிரவுண்டுக்கு வந்துட்டான். இந்த நாட்களுக்குள்ள ஒரு நாள்ல சரி தான் செஞ்ச பாவத்தை ஒப்புவிச்சு கை தூக்கி கண்ணீர் விட்டு அழுது என் பாவங்களை மன்னிச்சுக்க ரஹ்மானேன்னு கேட்கலையே, அவன் நாசமாக. இந்த ஹதீஸுக்குள்ள கொஞ்சம் வாங்க. சுப்ஹானல்லாஹ், பல 100 ரமலான்களை கடத்திட்டோம். இந்த ரமலான் இப்படித்தான் போகுதா? தலைப்பு வந்து தௌஃபீக் செய்யப்பட்ட ரமலான், இறை பொருத்தத்தை பெற்ற ரமலான், அல்லாஹ்வுடைய அருள் மிக்க ரமலான், அல்லாஹ்வுடைய பரக்கத்தோடு வந்த ரமலான். எனக்கு இந்த ரமலான் தௌஃபீக்கா? சத்தியம் அவனோட மனசுக்குள்ள இது வரணும். இது வரைக்கும் வரலேன். அதுக்குதான் சிந்தனை ஒரு பத்த சொன்னேன். இந்த செகண்ட் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வரும். உங்களுக்குள்ள முழுமையா போடுங்க. 5 நாளை கழிச்சிட்டீங்க தானே? உன மனசை தொட்டு சொல்லுங்க, இந்த 5 நாள்ல ஒரு நாள் பாவங்களை முன்னுக்கு கொண்டு வந்து வச்சு அல்லாஹ்வை பயந்து தௌபா செஞ்ச ஒத்தனைகளுக்குள்ள இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். இருக்காது, ஏன் தெரியுமா? இருக்கும், அப்படிக்கே இல்ல, இருந்தாலும் குறைவு, உணர்வு ஊட்டப்படல. இங்க பாருங்க, நாங்க ஒரு ஜாஹிலியா காலத்துல இருந்து, நானும் ஒரு ஜாஹிலா இருந்த ஒரு காலமே, நான் ஒரு இமாமா இருந்தாலும் நானும் ஒரு இடத்துல இருந்து இருப்பேன். எப்படி மக்களை வித்தியாசமா வழி நடத்தினது. இன்னைக்கு நான் தௌபா செய்யணும். எப்படி? இதுல பெரும்பாலும் எங்கட பக்கங்கள் இல்லைன்னா இந்த பக்கத்தை கூட வைக்கும். இமாம் அப்படியே மக்களை நோக்கி திரும்ப மாடாப்படாது, அப்படி திரும்ப பிலாவுகள்ல இந்த எங்கள் இமாம் இருப்பார். இப்படி தொழுதால் இந்த எங்கள் இமாம் இருப்பார். இப்படி உட்கார்ந்து கை தூக்கி லைலிஹா இரவில் செய்த பாவம், நஹாரிஹா பகலில் செய்த பாவம், சிர்ரிஹா ரகசியமா செய்த பாவம், ஜஹ்ரிஹா பகிரங்கமா செய்த பாவம். இதை இவர் சொல்ல பின்னர் நாங்கள் என்ன செய்யணும்? சிர்ரிஹா ஜஹ்ரிஹா இதெல்லாம் பின்னர் நாங்கள் சொல்லணும். லைலிஹா நஹாரிஹா இதெல்லாம் சொல்லி போட்டு துபுத்து இலை உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன், ஆமன் ஆமீன் ஆமன் மாதிரி அப்படி தடவியாச்சு, போயாச்சு. பூரண திருப்தி என்ன தெரியுமா? 27க்கு போண்டா, தௌபா கொடுத்துட்டேன்டா, மாஷா அல்லாஹ், அடுத்த வருஷம் கையிட்டு போகலாம் என்ற ஒரு நம்பிக்கையில நாங்க உருவாக்கப்பட்டு வந்தோம்.
நான் பெரும்பாலும் நோம்புல கடைசி 10க்கு கொஞ்சம் வெளிகள்ல போறேன். ஒரு நாடு இப்ப ஒரு 17-18 வருஷத்துக்கு முன்னுக்கால போனால் குர்ஆன் சுன்னா சகோதரர்கள் தான் அந்த அமைப்பை ஏற்படுத்துவாங்க, எங்களை எடுக்கிறவங்க தான். இப்ப நான் போய்த்து கடைசி 10 நாளும் சாப்பாடு எல்லாம் கொடுத்து அழகா செய்வாங்க மாஷா அல்லாஹ். அங்க இந்த கிளிப்புள்ள தௌபா அது இல்ல, குர்ஆன் சுன்னா அடிப்படையில உணர்வு ஊட்டுறது, தனித்தனி துஆ கேக்குறது. வளமையா 10 சாம் போறேன்டா 27ஆம் ஆண்டுக்கு 100 சாம் பாஸ் ஆகும். அவங்க ரெடியா தான் நிக்கிற ஒட்டச்சு பிச்சு கொண்டு வார, இங்க காப்பு போட்டு இங்க கழுத்துல சேம் போட்டு ஒரு ஜாய் ரவுடிஸா பாக்கச்சும் ஒவ்வொரு ஜாய் வாக்குல வந்து உட்காருவாங்க. நல்ல அன்பான மக்கள், ஆனா வழி நடத்தப்படுற முறையில இது தௌஃபீக் செய்யப்பட்ட ரமலான் அவங்களுக்கு எனக்கு வீக்கணும். இது ஏண்ட கடைசி ரமலானா இருந்தா அடுத்த வருஷம் இல்லைன்னு இருந்தா ஒரு விழானக ஒரு ரம்புக்கள் மனசுக்குள்ள இருக்கட்டும், நடந்து முடிஞ்ச அனர்த்த மனசுக்குள்ள இருக்கட்டும், எங்களுக்கு தெரியா. ஆனா இதுக்குள்ள என்ன மன்னிக்கப்படாம போனேன் என்றால் என்னை விட பெரிய அநியாயக்காரன் யாரும் இல்லை. இதுக்கு என்ன வழி? இங்க பாருங்க, இப்ப அப்படி எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு உருக்கமா ஒரு 45-50 நிமிஷம் ஒரு பயான், இந்த பயான் முடிஞ்சு முடிவு போக்குகளை சொல்ற ஆல்ரெடி சொல்லி தருவாங்க, இங்க இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கிறன்னு சொல்லி. இப்ப நீங்க உங்களோட பாவங்களை முன்னு கூடாந்து தனியே மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னா தனியே ஒவ்வொருத்தனை பார்த்தா இல்லன்னு மண்டி பாவம் என்ன கரை கையில செயினு கழுப்புல இது அப்படி எல்லாம் போட்டு மன்னிப்பு கேட்கிற இருந்தாலும் எல்லாம் முடிஞ்சு வந்து சூழ்ந்துட்டு ஹசரத் துவாண்டதில்லை ஹசரத், ஆமீன் ஹசரத், என்ன நீங்க துவாண்டோட பறக்கத்தான வாயில துவாண்டோடு நாங்க ஆமீன் சொல்லணும். என்ன தெரியுமா, விரும்பிய வெறுத்தோட சமூகம் ஆமீனுக்கு பழக்கப்பட்டீங்க. நாங்க அப்படி அல்ல. ஏன் இப்படி ஒரு பள்ளியை கட்டிக்கொண்டு வந்தோம்? இந்த பள்ளிக்கு வாரத்துக்கு முன்னுக்கு அந்த ஆரம்ப காலத்திலிருந்தே எனக்கு இந்த தொடர்பு ஸ்டார்ட்ல இருந்தே இந்த பள்ளி இருக்கிற காலத்துல இருந்து எனக்கு ஞாபகம் ஜாபீர் நானோட தெரிந்தாரு. என்ன ஸ்டார்ட்ல இங்க பள்ளியில இருக்கிற இல்ல தெரியா, அல்லாஹ் அருள் செய்யணும் இருந்தார். அந்த டைம்ல இருந்து இங்க வந்து போறேன். இதுல நீங்க நினைச்சு பாருங்க, இந்த பள்ளி உள்ளுக்கு நாங்க வந்தோம், இந்த இப்படி ஒரு இடத்துக்கு நாங்க வந்தோம். ஏன் தெரியுமா, ஷிர்க் இல்ல, பித்அத் இல்ல, பிழை செய்யப்படாத சுபஹ் தொழுகை சுன்னா அடிப்படையில பார்க்கணும், தௌபா எல்லாம் அல்லாஹ் இடத்துல சொன்ன மாதிரி செய்யணும் என்ற உணர்வோடு வந்தோம். இப்ப பாருங்க, இந்த கிளிப்புள்ள தௌபா இல்லன்னு எடுத்துக்கொண்டு தானே, அது இல்லைண்டா இருக்கிற தௌபா நான் செஞ்சேனா, நான் செய்யறேனா, நான் அந்த தௌபா இல்ல. ஓகே, இப்ப நான் சுன்னா அடிப்படையிலான தௌபா நான் எப்ப செஞ்சிருக்கிறேன்? அல்லாஹ் இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வோட நீதிமன்றம் எப்படி இருக்குமாமெண்டா ஊசி விழுந்தாலும் கேட்கிற மாதிரி இருக்கும். முன்னணியில இருக்கிற நீங்க எப்படி கிளியரா என்ன பார்த்து விளங்குறோ, ஆக பின் உலகமே ஒரு கிரவுண்ட்ல, ஒட்டுமொத்த உலகம் ஒரு கிரவுண்ட்ல, பில்டிங்குகளா மலைகளா மரங்களா செடி கொடிகளா எதுவும் இருக்காது, பிளட் பூமி, அதுதான் மைசர் நடக்குது. இப்ப அடுத்ததாக மககொடையை சேர்ந்த எக்ஸ் என்றால் நாங்கள் அல்லாஹ் நீதிமன்றத்தில் ஏறுறோம், அது நீங்களாக நானாக இருக்கும். ஏறினால் அல்லாஹ் கேட்பானாம், அடியானே நீ களவெடுத்தாய் ஞாபகமா? ஞாபகம் ரப்பே. நீ கலப்படை செஞ்சா ஞாபகம் ரப்பே, விபச்சாரம் செஞ்சா ஞாபகம் ரப்பே, தண்ணி அடிச்சா ஞாபகம் ரப்பே, ட்ரக்ஸ் அடிச்சா ஞாபகம் ரப்பே. இவன் பாப்பா நாம் செஞ்ச அவ்வளவுமே ஓட்டர் அடிக்கொண்டு எல்லாமே நான் மறுக்கேலா ஏத்துக்கொண்டு முக சுபாவம் அப்படியே மாறும். அழிஞ்சிட்டேன்னு நினைப்பான். அதை விட கேவலமாகிட்டேனே, ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு முன்னால என் மனைவிக்கு செஞ்ச துரோகம், என் கணவனுக்கு செஞ்ச துரோகம், என் பிள்ளைகளுக்கு செஞ்ச துரோகம், நான் பணம் சம்பாதித்த முறை உலகமே விளங்கிட்டதே, நான் கேவலப்பட்டுட்டேனே என்று நினைப்பானா. அல்லாஹ் எல்லாம் அறிஞ்சவன். ரப்புல் ஆலமீன் சொல்லுவானா, அடியானே திரும்பி பாருண்டுவானா. ஏன்டா இதுவரைக்கும் பார்த்த லைஃப் திரும்பி பாருங்க, உலகமே எங்களை பிள்ளைய உணரும். திரும்பி பார்த்தா ஒரு திரையொன்று போடப்பட்டிருக்குமா, அந்த திரைக்குள்ள அல்லாவும் இவனும் மட்டும், நானும் ரப்பும் மட்டும், நீங்களும் ரப்பும் மட்டும். உடனே அல்லாஹ் சொல்லுவானாம், அடியானே அன்றொரு நாள் கண்ணீர் சிந்த உறுதி எடுத்து அழுது நீ மன்னிப்பு கேட்டாய், அதுக்கு பிறகு நீ அந்த பாவத்துக்கு போகவே இல்லை. தௌஃபீக் செய்யப்பட்ட ரமலான் தங்கங்கள், இது தௌஃபீக் செய்யப்பட்ட ரமலான். எனக்கு இது தௌஃபீக் செய்யப்பட்டிருக்கான்னு மட்டும் பாருங்க. இன்னும் நாட்கள் இருக்கு, இன்னும் 25 நாள் பரக்கத்தாய்க்குது. அல்லாஹ் சொல்லுவானா, அடியானே அன்றைக்கு நீ கண்ணீர் விட்டு அழுது தௌபா செஞ்சு மீண்டும் அந்த பாவத்துக்கு போகல, சந்தர்ப்பங்கள் அமைஞ்ச நேரத்திலையும் ஏன் அச்சத்தால விட்டாய், உண்ட பாவங்களை மன்னிச்சிட்டேன், மறைச்சிட்டேன், பகிரங்கப்படுத்தல.
நான் ஏதரிமா ஞாபகப்படுத்தினேன், நீ விளங்கோணும், உன் ரப்பு மன்னிக்கிறவன் நீ விளங்கோணும், அதுக்காக ஞாபகப்படுத்தினேன், நீ போகலாம், உன்னை யாருமே பார்க்கல அல்லாஹ் சொல்லுவான். அவன் யார் தெரியுமா? உலகத்துல வாழ்ந்த காலத்துல கண்ணீர் விட்டு கேட்டவன். ஏன் இதுக்குள்ள எனக்கு புகையலாம்? என்ன பிரச்சனை இருக்கு? வழிநடத்தப்பட்ட முறையில அதுக்குள்ள வந்தவங்கல்ல ஒருத்தர் வந்தாரு, மோளே கொஞ்சம் சந்திக்கணும், அழுதிக்கிறார், கண்ணீர் ஓடுது. வாங்க தம்பின்னு உட்கார வச்சு பேசுறோம், 2 பேரும் பேசுறோம். செய்தி சொல்றான், நான் இலங்கை இந்த ஏரியாவை சார்ந்தவன், என் தாத்தா தங்கச்சி எல்லாருக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுத்து ஊடுவாசல் கட்டி நகனத்தோட முடிச்சு கொடுக்கணும், அதை செஞ்சு கொடுத்துட்டேன். எனக்கு 34 35 வயசு, இன்னும் கல்யாணம் முடிக்கலன்னு பாஞ்சேன். கேட்டேன், இல்ல பெரியம்மடை சாட்சியம் புள்ள ரெண்டிக்கிறாங்க, சின்னம்மனை பெரியம்மனை புள்ள ரெண்டிக்கிறாங்க, தாத்தா 2 தங்கச்சி மாதிரி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஊடுவாசல் கட்டிட்டு தான் முடிக்கணும் என்ற உம்மட ஓடர், நான் இப்ப அதை கட்டி கொண்டிருக்கிறேன். மௌலவி, இதுவரைக்கும் நான் நினைச்சிருந்தேன் எனக்கு மன்னிப்பில்லைன்னு தான் விளங்கியிருந்தேன். உங்களோட பயான்ல எனக்கு விளங்கின ஒரு விளக்கம் என்னென்றால், எனக்கு மன்னிப்பு இருக்கின்ற ஒரு தோட்ஸ் எனக்கு வருது, ஒரு சிந்தனை எனக்கு வருது. மௌலவி, நான் அனுபவிக்காத நாடு இல்லை, நான் விபச்சாரம் செய்கிறேன், நான் டெய்லி விபச்சாரம் செய்கிறேன், எனக்கெல்லாம் நிறைய பொருளாதாரத்தை வந்திருக்கிறான், நான் அனுபவிக்காத பெண்கள் இல்ல, ஒவ்வொரு நாட்டு பெண்களும் அனுபவிச்சிருக்கிறேன், எனக்கு தௌபா இருக்குமா? இது என்ன நடக்குது? நிறைய இளைஞர்கள் யுவதிகள் வழி தவறி போனதுக்கு பின்னால் இருக்கிற ஒன்று தெரியுமா? தௌஃபீக் செய்யப்பட்ட ரமலானுக்குள்ள வந்து இத தௌஃபீக்கா எடுக்கல தெரியுமா? யூடியூப்ல, பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல மோசமா எல்லாம் இருந்துட்டு எனக்கெல்லாம் மன்னிப்பு இல்ல, சைத்தான் அப்படித்தான் போட்டடே பைத்தியமாடா, உனக்கெல்லாம் என்ன மன்னிப்பு? மோடேனே, உனக்கு மன்னிப்பு இல்லடா, விட்டுட்டு சும்மா இரு, நினைஞ்ச நாய்க்கு கூதல் இல்ல, தொடர்ந்து போ, கைவிட்டு போ, உனக்காக மன்னிப்பாவது. இன்னொரு சக்தி பேசும், இல்லடா மன்னிப்பு இருக்கு உனக்கு, இல்ல பைத்தியம், உனக்கெல்லாம் மன்னிப்பு இல்ல, கன்ஃபார்ம் மன்னிப்பு இல்ல. இப்ப என்ன செய்யணும்? மன்னிப்பு இல்ல, இருக்கிற கொஞ்ச காலத்துக்கு ஹராத் இருந்துட்டு போ. இப்படித்தான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இல்ல உறவுகளே, 100 கொலை செஞ்சவனுக்கு மன்னிப்பு கொடுத்த மார்க்கத்தில் இருக்கிறோம் என்றால், தௌஃபீக் செய்யப்பட்ட ரமதான் இலக்கு என்ன தெரியுமா? நான் இந்த ரமலான் முடியறதுக்கு முன்னால பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். சரி, இப்ப எது இல்ல? லைலிகா நஹாரியா சிர்ரியா ஜஹரியா இல்ல. எது இருக்கு? நான் செஞ்சதை முன்னிறுத்தணுமே. கியாமுல்லை தொழுகையில் நீண்ட நேரம் தார், சுஜூத நீட்டுற, பெரும்பாலும் சுஜூதுக்கு ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் இடத்துல குடுபடுற. இதுல என்ன நாங்க செய்யறோம்? சுமார் ரப்பில் ஆயிலா, சுபூம் குத்தூஸ் ரப்பில் மலாய்க்கத்து வர்றோம், சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி. நான் சொல்ல போற துஆவை பள்ளி இமாம கிட்ட கேட்டு, சியாமாவுல கிட்ட கேட்டு எழுதுங்க, குரூப் எழுதுங்க, போடுங்க, போட்டு பொருளை பாடமாக்குங்க, பொருள் உணர்ந்து ஓதுங்க. என்ன டைம் தரப்படுது. அல்லாஹும்ம ஃபிர்லி தன்பி குல்ல, யா அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சுக்கோ. திக்கஹு, கண்ணுக்கு விளங்காத பாவம், ஜில்லஹு, லைட் போட்டா ஜில்லுன்னு இருக்கின்றையா, வெளிச்சமான பாவம், வஅவ்வலஹு, ஆரம்பமா செஞ்ச பாவம், வாஹிரஹு, கடைசியா செஞ்ச பாவம், வாலானியத்தஹு, பகிரங்கமா செஞ்ச பாவம், வசிர்ரஹு, ரகசியமா செஞ்ச பாவம். யா அல்லாஹ் இது எல்லாத்தையும் மன்னிச்சு கொண்டு பொருள் உணர்ந்து ஓதுற நேரம் உங்களோட கண்ணால சரசரண்டு கண்ணீர் போகும். சலாம் கொடுத்துட்டீங்களா? உட்கார்ந்துட்டீங்களா? ஒரு இமாம தொடர்ந்து 11 ரக்காத்தை தொலை கிடைச்சா தொழுதுடுங்க, இடையில 3 ரக்காத்தை வச்சுட்டு போகாதங்க. ஏன் தெரியுமா? இமாமை தொடர்ந்து பூரணமாக தொழுதால் அன்றைய முழு இரவு நின்று வணங்கிய நன்மையை பெறுவார். இடையில இன்னைக்கு சுபஹோர் எங்கட பள்ளியில மாத்திட்டோம், எங்கட பள்ளியில பயான் டேட்டுக்கு போட்டு வந்தாங்க. நான் போன ஜும்மால சொல்லிட்டேன் இந்த ஹதீஸ சொன்னதுக்கு பின்னுக்கால, நேத்து பயான் இஷாக்கு பின்னால பயான் முடி என்ன, அதாவது இந்த 8 ரக்காத் முடிய பயான போட்டா மக்களுக்கு ஒரு பிரச்சனை. என்ன சொல்லுவோம்? எங்களுக்கு நன்மை இல்ல, அவசரம் போக வேண்டிய அக்கலிக்குது. ஒன்று, இப்ப நான் எவ்வளவு தூரம் இருந்து வந்திருக்குது யோசிங்க. பதுத் மௌலவி உஸ்தாத் வந்தாங்க, எவ்வளவு தூரம் இருந்து வந்திருப்பாங்க யோசிங்க. உங்களுக்கு பயான் பண்றதுக்காகத்தான் இங்க இரவு மௌலவி எடுக்கிறாங்க என்றால், நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணி குடும்பத்தோடு வந்து உட்கார்ந்து 11 ரக்காத்தை தொழுதுக்கு பின்னுக்கால பயான போட்டாலும் இருந்து போற பண்பை பக்குவத்தை நாங்க எடுக்கணும். அவ்வளவு கஷ்டப்பட்டு உலமாக்கள் இங்க வரப்போக நாங்க உதாசீனப்படுத்திட்டு போகப்படாது. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால், இடையில வித்திர தொலாமைக்கு பயம் பண்றதால கணிசமான பேர் எழும்பி பேசிட்டுறாங்க, போகப்படாது. இப்ப நாங்க எழும்பி போறவங்க நோக்கம் நல்ல நோக்கம். என்ன நோக்கம்? கடைசி 3 ரக்காத்தை என் ரப்போட கடைசி நேரத்தில் நான் சந்திக்க வச்சிருக்கிறேன். 3 மணிக்கு எழும்புற, 3 மணிக்கு எழும்பி 3:30 மணிக்கு எழும்புற, இந்த 3 ரக்காத்தை விட்டு அழுது துவா கேட்கிற இந்த சிந்தனையில போற பிழை அல்ல, நல்ல யோசனை. ஆனா எது கிடைக்காது? முழு நின்று வணங்கிய நன்மை கிடைக்கணுமா இருந்தால் இமாம தொடர்ந்து சம்பூர்ணமாக தொழணும். தௌஃபீக் செய்யப்பட்ட ரமலான்
அப்படி இடையில போனால் பாவம் செஞ்சாரு பிழை செஞ்சாருன்னு இல்ல, போங்க பிரச்சனை இல்ல. போனால் கட்டாயம் 3 ரக்காத் வித்திர நீங்க தொழுதுடுங்க. அல்லாஹ் கீழ்வானதுக்கு இறங்குற நேரத்துல தொழுதான் கேட்கணும்ன்றதல்ல, குர்ஆன் ஓட்டு கேட்கலாம், தர்மம் செஞ்சது கேட்கலாம், துஆக்கள் zikr ஸலவாத் செஞ்சுட்டு போட்டு கேட்கலாம், எப்படியோ கேட்கலாம். ரைட், இப்ப ரமலானுக்குள்ள வந்துட்டோம். எங்கட பாவங்களை தனிமையில உட்கார்ந்து கண்முன்னுக்கு அப்படியே கொண்டு வரணும். நீங்க செஞ்சதில்ல ஞாபகம் எல்லாம் கொண்டு வரணும். கொண்டு வந்து, ரப்பே இவ்வளவு காலம் நீ என்னை கேவலப்படுத்தல, என்னை இழிவுபடுத்தல, ரப்பு ஏண்ட உங்களோட பாவங்களை வச்சு என்ன உங்களை கேவலப்படுத்தி இருந்தால் இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல நாங்க வாழ்ந்திருக்க முடியாது. ஏண்டா எல்லாரும் பாவத்தோடு உள்ளவங்க, எல்லாரும் பாவம் செய்வாங்க தான், எல்லார்ட்டையும் பாவங்கள் அவங்களோட அளவுக்கேற்ற இருக்கும். விபச்சாரம் செய்யல, களவெடுக்கல, பொய் பேசல என்றாலும் இதர பாவங்கள் நடக்கத்தான் செய்யும். சின்ன சின்ன பாவங்கள் நடக்கத்தான் செய்யும். அந்த சின்ன பாவங்கள் கூட எங்களை இழிவாக்கி காட்டின சமூகத்தில் அல்லாஹ் மறைச்சான். மறைச்சதுக்கு அடையாளம் என்ன? உனக்கு அல்லாஹ்வோட தௌஃபீக் இருக்கின்றது அடையாளம். இந்த ரமலான் எதுக்கு? கையை தூக்குங்க, யா அல்லாஹ், காரணம் சொல்லணும். அல்லாஹ்க்கு விருப்பம், அல்லாஹ்க்கு விருப்பம் தெரியுமா? யா அல்லாஹ், நான் இந்த பெண்ணோட தகாத முறையில் இருந்தேன், யா அல்லாஹ் நான் இந்த ஆணோட தகாத முறையில் இருந்தேன், அதுக்கு காரணம் நீதான் ரஹ்மானே, இதற்கு பின்னுக்கு நான் அப்படி செய்யவே மாட்டேன், நீ எல்லாமே என்ன மன்னிச்சிடு. இந்த நிலப்பாட்டுக்கு வரோடும் கண்ணீர் விட்டு அது துஆ கேட்கணும். ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அவருடைய பேரு ஃபுதைல் இப்னு இயாத். நல்லா கேட்டுக்குங்க, பிள்ளைகளுக்கு சம்பவம் இந்த சம்பவத்தை சொல்லுங்க. ஃபுதைல் இப்னு இயாத் குராசான். இவரு யார் என்றால் இந்த லெவல் வேற, அவர் அந்தஸ்து வேற. இப்ப இந்த ஃபுதைல் இப்னு இயாத் ஒரு வழிப்பறி கொள்ள மங்கொல்லக்கார தலைவர், மங்கொல்ல கோஷ்டி தலைவர். அவருடைய வேலை என்னன்னு சொன்னால் கத்தி முனையில மக்களுக்கிட்ட இருக்கிற சொத்துக்களை நகநட்டுகளா எல்லாம் எடுக்கிறது, வீட்டுக்குள்ள குதிப்பாரு, எல்லாரையும் கட்டி போட்டு தேவையானதை எடுக்கிறது. இப்படி ஒரு ஆள். ஊர்ல எப்படி இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்களாம், இந்தா தின்னலையா இரு ஒன்ன புள்ளையில கொடுக்கிறேன் அப்படின்னு வாங்கலாம். சென்னை கேட்கல தானே, இரு ஒன்ன புள்ளையில கொடுக்கிறேன் அப்படி பயன் காட்டக்கூடிய ஒரு கட்ஸான ஒரு நல்ல தெம்புள்ள ஒரு ஆள் தான் ஃபுலைல் இப்னு இயாத். அல்லாஹ் ட்ரெயினிங் போயிட்டு எங்க இருக்கிறேன்னு தெரியா. இதுக்குள்ள ட்ரக்ஸ் அடிக்கிற, சாராயம் குடிக்கிற, மோசமான செயற்பாடுல ஒத்தர் இருந்தால், அல்லாஹ் பாதுகாப்பு இருந்தால் இந்த சம்பவத்தை கேளுங்க, நீங்க மாறலாம், நிச்சயமா மாறலாம். ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மஹுல்லாஹ் ஒரு நாள் சிவரில ஏறுறார், கூரையை பிரிச்சு கொண்டு இறங்குறதுக்காக ஏறுறார். ஒரு அறிவிப்பு வரும், தன்னை காதலியை சந்திக்க ஏறினார். காதலிய லவரை சந்திக்கிறதுக்காக சிவற்றில ஏறுறார். இன்னும் ஒரு அறிவிப்பு வரும், அவர் ஏறுறாரு, உள்ளு குதிக்கிறதுக்கு ஏறுறாரு. ஏறி கூரையை பிரிச்சு உள்ளுக்கு தலையை போட்டு பார்த்தால் ஒரு ஷேக், ஒரு வயசாளு குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார். மகள் சாப்பாடு சாப்பாடு போட்டு கொண்டிருக்கிறார், உணவு செஞ்சு கொண்டிருக்கிறார். அந்த ஷேக் வயசாளி ஓதுறாரு, அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக். இந்த வசனம் ஃபுலைல்ட காதுல வந்து மலாரண்டு படுது. அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ் இறக்கிய சத்தியத்தை கொண்டு இறைவனுடைய ஞாபகத்தால் உள்ளங்கள் அச்சமடையக்கூடிய நேரம் இன்னும் வரலையா? அல்லாஹ்வுடைய அச்சத்தால, மறுமையுடைய அச்சத்தால உங்களோட உள்ளங்கள் பயப்படக்கூடிய நேரம் வரலையா? அல்லாஹ்வுடைய அச்சத்தால, மறுமையுடைய அச்சத்தால யூடியூப்ல, பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல சீரழிஞ்சு கொண்டிருக்கிறீங்களே, திடீர்னு ஒரு மௌத்து வரும், உங்களுக்கு இன்னும் பயம் வரலையா? செய்யற கலப்படம், செய்யற ஆபாசம், பார்க்கிற ஆபாசம், கேட்கிற ஆபாசம், செய்யற ஆபாசம் மோசமானது, இதுல இருந்தெல்லாம் நீங்கிறதுக்குள்ள நேரம் இன்னும் வரலையா? நீங்க மாற மாட்டீங்களா? திருந்த மாட்டீங்களா? அலம் யஅனி லில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவங்களுக்கு நேரம் வரலையா? அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர்ல இருந்து உள்ளங்கள் பயப்படக்கூடிய நேரம் இன்னும் வரலையான்ற ஒரு வசனம் அந்த ஷேഖோட அது காதுல பட மேல்கை உதறல் எடுக்குது. யாருக்கு? வழிப்பறி கொள்ள கோஷ்டி தலைவருக்கு, மங்கொள்ள அடிக்க போடவருக்கு கிடைச்ச பரிசு நடுக்கம் எடுக்குது. பலாயா ரப்பான், பலாயா ரப்பான், ஆம் ரப்பே ஃபுலைலுக்கு வந்து விட்டது, ஆம் ரப்பே ஃபுலைலுக்கு வந்து விட்டது, ஆம் ரப்பே ஃபுலைலுக்கு வந்து விட்டது. சாக ஃபுதைல், கத்திக்கொண்டு ஓடினார். இப்ப ஓடுறாரு, ஓடி போயிட்டு இருட்டுக்குள்ள ஒரு இடத்துல நிக்கிறாரு, கும்மிருட்டு. காதலே சந்திக்க ஏறினவருக்கு, ஈமான் கொண்டவங்களுக்கு உள்ளம் பயப்படக்கூடிய நேரம் வரல. அந்த வசனம்
ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி வந்து நிக்கிறாரு. இருட்டுக்குள்ள ஒட்டக சுமையோ பொருளாதாரத்தோட ஒரு குரூப் வந்து நிக்கிறாங்க, பேசிக்கொள்றாங்க. அடே வருஷக்கணக்கு ஷாம், சிரியா, பலஸ்தீன் எல்லாம் சுத்தி பொருளாதாரத்தை தேடிக்கொண்டு வந்திருக்கிறோம். நாங்க நின்றிருக்கிற இடம் எது தெரியுமா? இது ஃபுலைல்ட ஏரியா. ஃபுலைல்ட கையில மட்டும் மாற்றினோம், செத்தோம், முடிஞ்சு. அவ்வளோத்தையும் ஃபுலைல் எடுத்துருவார். புள்ள குட்டிய மாசக்கணக்கு வருஷக்கணக்கு பிரிஞ்சு சேர்த்த சொத்து பாதுகாக்கணும்டா. நாங்க இப்படியே இருப்போம், விடியட்டும், விடிஞ்சதுக்கு பின்னால போவோம். பேசுற வார்த்தை புலையிட காதுல கேட்க சரசர சரண்டு கண்ணீரோடுது. ரப்பே யா அல்லாஹ், என்ன பத்தி சமூகத்துல இப்படி ஒரு நிலப்பாடா, இவ்வளவு மோசமானவனா நான் இருக்கிறேனா, என்ன பார்த்து மக்கள் பயப்பட்டவன் இருக்கிறேனா? ரப்பே, நான் அப்படிப்பட்டவன் அல்ல, நான் என்ன மாற்றிக்கொள்றேன், என் உள்ளத்துக்கு உணர்வு வந்துட்டது, நான் திருந்த போறேன் திருந்த போறேன் திருந்த போறேன். ஓட்டினார் 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 ஓட்டினார், கௌபத்துல்லாவை நோக்கி ஓடினார். குராசான் இருந்து அடிச்சு பார்த்தேன். குராசானுக்கும் மக்காக்கும் 2500க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர். கௌபத்துல்லாக்கு போய்த்து சேர்ந்தார். தௌபாட தாகம், மன்னிக்கப்படணும் தாகம், என்ன ரப்பு மன்னிக்கோணும் என்ற உணர்வு பேய்த்து சேர்ந்தார். ஃபுலைல் இப்னு இயால் அழுதார், மன்னிப்பு கேட்டார், தௌபா செய்தார். சில அறிவிப்புகளை முடியுமான வரைக்கும் சாமான எடுத்தவைகளை மீட்டிக் கொடுத்தார். தௌபா கேட்டார், படித்தார் படித்தார் படித்தார். இறையச்சத்தா உள்ளத்தை நிரப்பினார். இன்றைக்கு நீங்க யூடியூப்ல, பேஸ்புக்ல, நீங்க கூகுள்ல வைத்து ஆபித் அல் ஹரமைன், ஆபிதுல் ஹரமைன், 2 மக்கா மதீனா 2க்கும் மிகப்பெரிய வணக்கசாலின்னு அடிச்சீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வின் சத்தியமா சேர்ச் பண்ணி தர யார தெரியுமா? அந்த ஃபுலைல் இப்னு இயால அந்த கூகுள் எங்களுக்கு சேர்ச் பண்ணி தரேன். சுப்ஹானல்லாஹ், எங்க இருந்தவரு எங்க மாறினார். தௌபீக் செய்யப்பட்ட ரமதான். உறவுகளே, கடைசியா ஒன்று மட்டும் பதிய வைங்க. ரமலானுக்குள்ள வர கிடைச்சது நியாமத், இஹ்லாஸோடு இதுக்குள்ள வர கிடைச்சது நியாமத், இபாதத்துக்கள் செஞ்சுட்டு போக கிடைக்கிறது நியாமத், நேரத்தை நிர்வகிக்க கிடைக்கிற நியாமத், எல்லாத்தையும் விட மிகப்பெரிய நியாமத் என்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில ஏண்ட ரப்ப நான் சந்திக்கணும். பேசுற நான் முடிக்கிறதுக்கு உத்தரவாதம் இல்ல, கேட்கிற நீங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு உத்தரவாதம் இல்ல. திடீரென்று மரணம் வருமாக இருந்தால், தௌபா இல்லாமக்கு போவோமாக இருந்தால், சில இளைஞர்கள் பைக்ல போறாங்க, மலார்னு ஒரு ஆக்சிடென்ட், செகண்ட்ல மறுத்தா போறான். திருப்பி பார்த்தால் அவன் மிக மோசமானவனாக வாழ்ந்திருக்கிறான். அவனோட இருந்த மத்த ஃப்ரெண்டு தௌபா கேட்டு மீண்டும் தன்னை மாற்றிக் கொள்றான். தௌபாவே இல்லாம குத்தம் வைத்திருக்கிறான். அல்லாஹ் மன்னிக்கட்டும். இப்படி எவ்வளவு பேரை பார்க்கிறோம். உறவுகளே, உங்களோடு இருக்கிற நட்பு வட்டாரத்தை பாருங்க. மோசமானவங்களாக இருந்தால் பண்பாடா சொல்லுங்க, அன்பா சொல்லுங்க, இங்கிதமா சொல்லுங்க, இரக்கமா சொல்லுங்க. திருந்து வார வழி இல்லையா, உங்களையும் அங்கிட்டு இழுக்க பாக்குறா, மெதுவா எஸ்கேப் ஆகுங்க, ஓரமாகுங்க. இது எனக்கு கடைசி ரமலானாக இருந்தால், அடுத்த வருஷம் ரமலான்ல நான் இல்லைன்னு ரப்பு எழுதி இருந்தால், இந்த சந்தர்ப்பத்தை மேக்சிமம் பயன்படுத்த கிடைக்கும் என்றால் அது மிக உயர்ந்த பாக்கியம் என்ற மறக்காதங்க. கடைசியாக உறவுகளே, பெற்றார்களே, சகோதர சகோதரிகளே, ரமலான் இரவு பொழுது மிக கண்ணியமானவைகள். இந்த இரவு பொழுதுகளை வீண் விளையாட்டுகளை கழிக்காதங்க, கேலி கூத்துக்களை கழிக்காதங்க. இங்க விக்கெட்கூர் அங்க விக்கெட்கூர் அடிக்கிறது, அது போயிட்டு ஜன்னல்ல படுறது, உம்மக்கு அப்ப தூஷணத்தால ஏற்றி கொண்டு வர்றது, தண்ணிய பேக்ல நிறக்கிறது, தராயத்துல போராக்கள் நோக்கி மலார்ந்து வீசுறது, நல்ல புள்ளமான சைட்டை பார்த்து கொண்டிருக்கிறது, 1008 வேலை பொடியுமாறு செய்யற. அல்லாஹ்வுக்கு இந்த ரமலான் நீங்க அப்படி யோசிக்காதங்க. இந்த ரமலான் உங்களோட வாழ்க்கையில, என் வாழ்க்கையில புத்துணர்வுள்ள ரமலானாக இருக்கட்டும். இதுல நான் நினைக்கிறேன் பல இடங்கள்ல ஃபுட்சல்கள் இருக்குது, உங்க ஊர்ல இருக்குமாய்க்கும். இந்த ஃபுட்சல்கள் ரமலானுக்கு ஃபுல் புக்கிங் நைட்டுக்கு. சுப்ஹானல்லாஹ், இரவு பொழுதுகள் ஃபுட்சல்ல வீணடிக்கப்படுது. அப்படியே வந்த டயர்டோட விழுந்து சாப்பிட்டாச்சு, விழுந்து படுத்தாச்சு. கியாமுல் லைலும் இல்ல, தௌபாவும் இல்ல, குர்ஆனும் இல்ல, திக்ரு திலாவத்தும் இல்ல, ஒன்றுமே இல்ல. ஃபுட்சலுக்கு போறாங்க, ஜிம்முக்கு போறாங்க, ஷரீஃபில 2வது இபாதத்தே இல்லாம இதுக்கு நீங்க இந்த மாத ஃபுட்சல்ல டைம் எடுக்கணுமான்னு பார்த்தால் சில நேரங்களில் புக்கிங் இடம் இல்லாம இருக்கு. ஏன் தெரியுமா? இரவு பொழுதுகளை எதுக்கோ எல்லாம் புக்கிங் பண்ணி வச்சுக்கிறத பாக்குறோம். பெற்றார் சமூகம் கொஞ்சம் விழிப்போடுங்க, பிள்ளைகளோட விஷயத்த கவனமாயிருங்க. இல்முடைய மஜ்லிஸுக்கு என்ன டயர்டா இருந்தாலும் வந்து உட்காருங்க, பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்காருங்க. நீங்க உங்களோட பிள்ளைய விரல்தால பிடிச்சு கொண்டு கூட்டிக் கொண்டு வந்து உட்கார வச்சீங்க, ஒரு காலம் அவன் உங்களுக்கு துவா செய்வான். ஏண்ட வாப்பா என்ன அன்றைக்கு விரல்தால பிடிச்சு கூட்டிக் கொண்டு போய் உட்கார வச்சாரு, இன்றைக்கு நான் தங்கமாக இருக்கிறேன் ஒரு துவா செய்வான். இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். வேற எங்கே பேசிடுவாங்க. மலர்ந்திருக்கிற இந்த நாட்கள் கண்ணியமான நாட்கள். இந்த நாட்கள் ஒவ்வொரு செகண்டும் கண்ணியமானவைகள்.
புனிதமானவைகள் நல்ல முறையில் பயன்படுத்த முற்படுங்க. உரைகள் அடிக்கடி கேளுங்க. கியாமுல்லை தொழுகைக்கு தவறாமைக்கு வாங்க. குர்ஆனோடு நெருங்குங்க. முடியுமான குர்ஆனுக்குள்ள ஆழ்ந்து போங்க, அகழ்ந்து போங்க, விசாலமா போங்க. வாசிங்க, தர்ஜுமா வாசிங்க, குர்ஆன் ஓதுங்க. எஞ்சி இருக்கிற 25 நாட்களுக்குள்ள கன்ஃபார்ம் என்ற பாவங்கள் இன்ஷா அல்லாஹ் ரப்பு மன்னிச்சிட்டான் என்று உள்ளத்தால் நினைக்கக்கூடிய அளவுக்கு அழுது தௌபா கேளுங்க. வல்லவன் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானே நல்ல முறையில் தௌஃபீக் செய்யப்பட்ட ரமலானாக யாருக்கெல்லாம் ஆக்கினானோ அப்படிப்பட்ட நல்லவர்கள்ல இந்த ரமலான் உங்களுக்கும் எனக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா வாஹ் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.